இன்றைய பெராகாவினுடைய செய்தி கேட்க வந்தவங்க அனைவரும் கடவுள் ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நாளுக்குரிய தியானத்துக்குரிய வசனம் என்னென்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதத்திலேருந்து சங்கீதம் 32 முதலாம் வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அப்படிச்சு. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது எனக்கு இருந்தது. அதாவது எப்படின்னா, ஆண்டவர் அவருக்கு பிடிச்சமானவங்களுடைய பாவங்களெல்லாம் மூடிடுவார் அப்படின்னு நான் நினச்சிக்கிறது. அன்னால் அவர் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமானவர், அவருக்கு சித்தமானவர்களை உயர்த்துகிறார் தாழ்த்துகிறார் அப்படின்னும் போது அப்படியோன்னு நினச்சிப்பேன். ஆனால் பேதுரு என்ன சொல்கிறான்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பாவ மன்னிப்பை பெறுவான்னு அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டிருக்கு. பாவ மன்னிப்பை பெறணும். பாவ மன்னிப்பை எப்படி பெறுவது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், தன் ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார்ன்றது தான் சத்தியம். அது தலைகீழாக நின்னாலும் இல்லைன்னு போகிறான்னாலும் அதுதான் சத்தியம். வேறு எதையும் நம்ம சொல்ல முடியாது. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அது ஒரு நீதி. அந்த நீதி யாருக்குள்ளாகலாம் இருக்குதோ அவங்களுடைய பாவங்கள் மூடப்படுவதும், அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதும், அவங்களுடைய அக்கிரமங்கள் மூடப்படுவதுமா இருக்குது இல்லை? அப்போ ஆண்டவர் மூடின பாவத்தையோ அக்கிரமத்தையோ யாருமே திறக்க முடியாது. ஆண்டவர் மன்னித்து அதை நம்மளுக்கு விசுவாசிகளுக்கு அதை மன்னித்து விட்டார்னா யாருமே நம்மளை பாவிகள்னு பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. எத்தனை கிரியைகள் பண்ணாலும் அந்த நீதி வராது. இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே விசுவாசிக்கும் பொழுது தான் அந்த நீதி. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான். அதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படின்னா இப்படி மாற்றி படித்தா நம்ம புரிஞ்சுப்போம். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள கிறிஸ்து, எனக்காக பாடுபட்ட தெய்வம், நான் இரத்தத்தினால் கழுவப்பட்டுக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மூடப்படும் இல்லையா? ஆண்டவர் முன்னா அதை யாருமே திறக்க முடியாது. நம்மளே திறக்க முயற்சித்தா கூட திறக்க முடியாது. ஆண்டவர் அப்படி ஒரு முத்திரையை நம்ம மேலே போடுவார். நம்ம ரட்சிப்பின் ஆழத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது அவரை பற்றி கொண்டு ஜீவிக்கிறோம். அதுதான் நீதி. நீதி ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நியாயம் தீர்க்கும் பொழுது எல்லாருமே இந்த உலக பிரகாரமாக நியாயம் தீர்க்கும் பொழுதும் ஒரு நீதி, ஒரு பேஸ் வச்சுப்பாங்க. ஒரு அடிப்படையான ஒரு கருத்து, அதன்படி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து தான் நீதி செய்வாங்க இல்லை, தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போது பிதாவானவர் எப்படி தீர்ப்பு கொடுக்கிறார் நம்மளுக்கு? சொந்த குமாரன் அவருடைய வார்த்தை இந்த உலகத்துக்கு வந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் தான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவாங்க. பிதா முன்பாக அவங்க நிற்கும்போது அவர் கேட்குற கேள்வி இதுவாக தான் இருக்கும். நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை போலவே அவர் அடிச்சுவடுகளில் நம்ம நடந்தோமான்றது தான் ஒரு பேசிக் பாயிண்ட்டு. ஏன்னா பிதாவானவருடைய சித்தத்தின் பேரில் தான் இயேசு கிறிஸ்து இங்கே இருந்துட்டு அழகாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து கடந்து சென்றார் இல்லையா? அப்போ இந்த நியாய தீர்ப்பு இப்படி தான் வரும். அதனால் இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்? நிதானிச்சு கர்த்தாவே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது, என் பாவங்கள்லாம் மூடப்பட்டிருக்குது, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், இயேசு கிறிஸ்து என் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, இதுதான் சத்தியம். எத்தனை பேர் இல்லைன்னு வாதாடினாலும் இதுதான் சத்தியம். எந்த கண்ணும் காணல, எந்த காதையும் கேட்கல. இதை நம்மளுக்கு உணர்த்த தேவனை துதிப்போம். நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறத நினச்சி தேவனை மகிமைப்படுத்துவோன்னு சொல்கிறேன். அதனால் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது, நம்ம மீறுதெல்லாம் அக்கிரமங்களெல்லாம் மூடப்பட்டிருக்கு. ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கு. அவருக்காக வாழ்வதில் என்ன தப்பு? இந்த நாள்லேருந்து அவருக்காகவே வாழ்வோம். ஆமென்.